வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் பல பல அவதாரங்களை பண்ணுகிறான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷிரார்ணவ நிகேதனஹா நாகவத்யங்க முஜ்ரிஷகி கியாகதோ மதுராம்புரிம் என்பது பிரமாணத்தாலே சொல்லப்பட்ட ஸ்லோகம். ஏஷ நாராயண ஸ்ரீமான் என்றால் பரமதத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமான் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணன் பெரிய விராட்டியாரோடு கூடியிருக்கக்கூடிய, எப்பொழுதும் தன்னுடைய ஹிருதய மனத்திலே கொண்டிருக்கக்கூடியதான எம்பெருமான் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா தன்னுடைய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய, நித்திய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய பரமதத்திலிருந்து தான் புறப்படுகிறான். எங்கு புறப்பட்டு வருகிறான்? க்ஷீரார்ணவ நிகேதனஹா திருப்பார்க்கடலுக்கு வந்து சேருகிறான். க்ஷீரார்ணவம் என்னால் திருப்பார்க்கடல். க்ஷீரார்ணவ நிகேதனஹா அங்கு வந்து சேருகிறான். அங்க வந்து சயனித்துக் கொள்ளுகிறான். சரி, பரமதத்திலேருந்து திருப்பார்க்கடல் வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு, ஆயாசமா இருக்கும், அதனால படுத்துன்றாரோ என்று கேட்டால் அல்ல. சங்கல்ப மாத்திரமாக எம்பெருமான் தானும் தன்னை வியூகித்துக் கொள்ளுகிறான், வியூகம் பண்ணி கொள்ளுகிறான். அதுதான் வியூகம் என்று பேர். பரமதத்திலிருந்து புறப்பட்டு க்ஷீரார்ணவ நிகேதனம்னு சொல்லப்படுகிறதான திருப்பார்க்கடலுக்கு வந்து சயனித்துக் கொள்ளுகிறான். ஏகாந்தமா, அந்த இடம் ஏகாந்த ஸ்தானம்னு சொல்லுகிறார்கள். அங்க வந்து சயனிச்சுடுறான். சரி, அங்க இருக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றார் என்றால், நேர வந்து மதுரப்பட்டணத்திலே வந்து தானும் கண்ணனாக அவதரித்தான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகவத்யங்க முஜ்ரிஷகி யாகதோ மதுராம்பரிம். அங்கேந்து புறப்பட்டார். நேர மதுரப்பட்டணத்திலே வந்து தானும் அவதாரம் பண்ணினான். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆக கண்ணனம் பெருமான், அதாவது ஸ்ரீமன் நாராயணன் தான் பல அவதாரங்களை எடுக்கிறானே, இந்த அவதாரங்களுக்குள்ளே ரொம்ப முக்கியமான அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். மீனோடு ஆமை, கேழல், அரிகுரலாய், முன்னுமிராமனாய், தானாய், பின்னுமிராமனாய், தாமோதரனாய், கற்கியமானான் என்று ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். ஆக பரமதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டு தன்னுடைய ஸ்திதியிலேருந்து குறைச்சிக்கிறார். தனக்கு பெருமையெல்லாம் வேண்டாம், நித்தியசூரிகள் எல்லாம் பாட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நாம் கீழிறங்குவோம் அப்படின்னு தன்னுடைய ஸ்திதியை தான் குறைத்து கொண்டு நேர மதுரப்பட்டணத்துக்கு வந்துட்டார். ஸ்ரீவைகுண்டத்துல ஆரெல்லாம் இருக்கா? நித்தியசூரிகள் இருக்கிறார்கள். நித்தியசூரிகள்லாம் அவளுக்கு இந்த லோகத்தை பத்தினதான கஷ்டம் எதுவுமே தெரியாது. நம்ம இங்கெல்லாம் சிரமப்படுறோமோ இல்லையோ, உட்கார்ந்தா, எழுந்திருந்தா, படுத்தா, உட்கார்ந்தா, இப்படி ஏகப்பட்ட கட்டம். 12 மணி ஆச்சு, 12:30 மணி ஆச்சு, கபகபா கபகபாங்க உள்ளுக்குள்ளே அது ஒரு அக்னி அப்படியே தகிக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது. இவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கார், எத்தனை மணிக்கு முடிப்பாரோங்கிற பயம் வேற. அதுக்கப்புறம் இங்கிருந்து வெளியில போய் ததியாராதனெல்லாம் ஆகி வெளியில போனதுக்கு அப்புறம் பாதரட்சை இருக்கா இல்லையான்னு அந்த சங்கடம் வேற. இத்தனை சங்கடத்துக்குள்ள நம்ம இருக்கும். இந்த கட்டம் எல்லாம் நித்தியசூரிகளுக்கு ஒரு நாளும் தெரியாது. அவளுக்கு கட்டமே தெரியாது.
அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய ஸ்திதியிலிருந்து அப்படியே கீழே விட்டுக்கிறார். தனக்கு ஒரு மரியாதையும் வேண்டாம் அப்படின்னு மேலேந்து கீழே இறங்குறார். நேர மதுரைப்பட்டணத்துக்கு வந்துட்டார். நடுவுல க்ஷீரார்ணவம், திருப்பார்கடல், அங்கிருந்து புறப்பட்டு நேர வந்து மதுரைப்பட்டணத்துல வந்து அவதாரம் பண்ணிவிட்டார். அங்க ஆறு இருக்கா? நித்தியசூரிகள் இருக்காளா? எடக்கை எதுன்னு தெரியாது, வலது கை எதுன்னு தெரியாது. இடக்கையும் வலக்கைக்கும் வித்தியாசம் தெரியாது இருக்கக்கூடிய கோபிமார்கள், இடையர்கள். அந்த இடைச்சி குலத்திலே, இடையர் குலத்திலே தானும் ஒரு யாதவனாகத்தானும் அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொன்னா, அதுவே எம்பெருமானுக்கு சர்வேஸ்வரத்தை காண்பிக்கக்கூடியதான ஒரு ஸ்திதி. பெருமாள் ரொம்ப உயர்ந்தவன், தன்னை தாழ விட்டுக்கிறான்னு சொன்னா அதுவே சர்வேஸ்வரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம். எல்லாரும் அப்படி வந்துருவாளான்னு சொல்ல முடியாது. அவரவர்கள் ஸ்திதியில தான் இருப்பாளே தவிர தன்னை கீழே விட்டு கொண்டு ஆறும் பரிமாறுவதற்கு வருவது கிடையாது. அப்படி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சர்வேஸ்வரத்துமே கீழே வந்ததோங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அது ஆருக்கு இருக்காது, எம்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கும். அவர் கீழிறங்கி வந்து அவதாரம் பண்ணுகிறார். அது கிருஷ்ணாவதாரம். அதுதான் சௌலபியத்துக்கே இருக்கக்கூடிய எல்லை நிலம். மேன்மைக்கு எல்லை நிலம்னு சொன்னா பரத்தம், அது பரமதம். எளிமைக்கு எல்லை நிலம் அப்படின்னு சொன்னா அது சௌலபியம், அது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். இந்த அவதாரத்துல தான் எம்பெருமான் அத்தனை சௌலபியங்களையும் எளிமையையும் சேட்டுதங்களையும் தாம் பண்ணதான குணச்சேட்டுதங்களை எல்லாம் காமிச்சது இந்த அவதாரத்துல தான். அந்த கிருஷ்ணாவதாரத்திலே அந்த எம்பெருமான் அவதரித்து போன தினத்தை தான் இந்த சந்நிதியில, இந்த அலசூர்ல இருக்கக்கூடியதான ஸ்ரீ வெங்கடேஸ்வர நம்மாழ்வார் சந்நிதியில இங்க எல்லாரும் இப்போ கூடி கொண்டாடுகிறோம். அந்த எம்பெருமான் பிறந்ததையும், அவனை தொட்டிலே இட்டதையும், அவனுக்கு நாமகரணம் செய்ததையும், அதெல்லாம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நந்தகோபரும் யசோத பிராட்டியும். பெற்றவர் இல்லையே அப்படின்னா, பெற்றவரை விட ஒருபடி மேலாகத்தான் தானும் தன் குழந்தையாகவே நினைத்தாள் அல்லவா. பெருமானுக்கு தெரியும், ஆனா அவளுக்கு தெரியாது இல்லையோ. அவ தாம் பிள்ளைன்னு தானே நினைத்தாள். அப்படி இருக்கக்கூடிய கண்ணன் பெருமானுடைய அவன் அவதாரம் பண்றார். கோயில் பாஞ்சராத்திர கண்ணபிரான் ஜெயந்தினா இனிமேதான் வரப்போகுது. ஸ்ரீரங்கத்து கோயில் வாக்கிய பஞ்சாங்கப்படி கண்ணபிரான் ஜெயந்தினா இனிமேதான் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, கடைசியில தான் வருது, ஆவணி மாதம். இப்பவே இன்னைக்கு அஷ்டமி. இங்க இருக்கக்கூடிய பிராந்தங்கள்ல அது கண்ணன் பெருமான் நித்தப்படியே பிறந்தான்னு வச்சுக்கலாம் போலும். நித்தப்படியே நம்ம சேவிச்சோம்னா நித்தப்படியே பிறக்கிறான்னு தான் அர்த்தம். எம்பெருமான் பிறந்தான்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் பிறக்காம இருக்கிறதுக்காக தான் பிறக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நாமெல்லாம் பிறக்க கூடாது இனிமேல் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெருமாள் பிறந்ததே. பெருமாள் பிறந்ததுக்கு ஏதோ வேற ஏதோ காரணம்லாம், பெருமாள் வந்தார், அவதாரம் பண்ணார், வெண்ண திருநது, இதெல்லாம் பண்ணது, ஏதோ பெரிய பெரிய விஸ்வரூபம் பண்ணதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணார் நம்ம நினைச்சோம்னா அது தவறு. பெருமாள் எதுக்காக கிழங்கி வந்தார்னா, நம்ம எல்லாம் இனிமே பிறக்கக்கூடாது. நம்ம பிறந்தா என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். அதுதான் முதல்ல செய்யறோம். தாயினிடத்திலே பால் அமுது உண்டுகிறோம். சாப்பிடக்கூடாது இனிமே. பிறக்கவே இல்லைன்னா சாப்பிட போறது இல்லை. சரி, பெருசா வளர்றோம், சின்ன குழந்தையா வர்றோம். வந்த உடனே என்ன செய்யறோம்? பொய் சொல்றோம். இனிமே நம்ம பொய் சொல்லக்கூடாது. பிறந்தா தானே பொய் சொல்ல போறோம், வேண்டாம். சரி, சின்ன குழந்தையா இருக்கிறச்சு வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்டாரம் ஏதாவது சாப்பிட்றதுக்கெல்லாம் எத்தையாவது பண்டங்களை எடுத்து சாப்பிடுறோம். அப்ப அம்மா கேட்டா பொய் சொல்லிடுறோம். நாம் பிறந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது என்பதற்காகவே பெருமாள் தான் பிறக்கிறார். அவர் என்ன பண்ணார்? பிறந்தார், பாலுண்டார், வெண்ணெய் உண்டார், திருடி உண்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். திருடி சாப்பிட்டார். தாம் வீட்டுல மட்டும் இல்லை, பெரத்தியார் வீட்டுல போய் சாப்பிட்டா தான் ரொம்ப இனிமையா இருக்குமா அவருக்கு. இப்ப பெரத்தியார் வீட்டுல தான் முதல்ல திருடி அமுது செய்வார். அதுதான் ரொம்ப பிடிச்சமா இருக்கும். அது பிடித்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் 4 பேர் வந்து அவரை பிடிச்சுடணும், கையும் களமா பிடிக்கணும். பிடிச்சாதான் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு, அப்பதான் இன்ட்ரெஸ்டே இருக்கும். நம்மளை யாருமே ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டே வராது. நம்மளை ஆறான அடிக்கணும், திருடணும், வையணும், கொல்லணும், அவளை நம்ம கவுண்டர் பண்ணணும்.
அப்பதான் நமக்கு இனிமையா இருக்கும். இல்லைன்னா சுவாரஸ்யமே இருக்காது. பெருமாளுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆறானும் அவரை கண்டுபிடிச்சுடணும். கண்ணன் களவாடினான், கையும் களவுமா பிடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா தான் அவருக்கு ஆனந்தமா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவார்னா, சாப்பிட்டுட்டு திருமேனியில வெண்ணையெல்லாம் தடவி விடுவார். வெள்ளை வெள்ளையா இருக்கும். கருத்து திருமேனியில வெள்ளை வெள்ளையா இருக்கும். நடுவீதியில வந்து நிற்பார். நான் தான் திருடிருக்கேன், 6 பிடிக்க போறேன் என்ன அப்படின்னு கேட்பார். அப்பதான் அவருக்கு சுவாரஸ்யமே. இதெல்லாம் பண்ணுவதற்காகவே தானும் இத்தனை சேட்டுதங்களை எம்பெருமான் செய்தான். அந்த சேட்டுதங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காகவே இந்த சந்நிதியிலே கூடியுள்ளோம். தனி உற்சவமா பண்றாரோ இல்லை, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து அதை ஒரு முடிவு பண்ணி, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணணும். கோஷ்டி எல்லாரும் கோஷ்டியா வந்து இன்னைக்கு பண்ணலான் இருக்கோம், இந்த அட்டமியில பண்ணலான் இருக்கோம், எல்லாரும் வந்துருவேடா, வேற ஏதாவது காரியம் அங்க கண்ணாலம் இங்க காட்சின்னு சொல்லிட்டு போட மாட்டாளே, இங்க வந்துருவேடோ இல்லையோ அப்படின்னு சொல்லி விசாரித்து கொண்டு அதுக்கப்புறமா இந்த உற்சவத்தை ஏற்பாடு பண்ணிருக்கார் சுவாமி. அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு முதல்ல பல்லாண்டு பாடணும். எத்தனையோ வருஷத்துக்கு ஆச்சு. கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணி பல லட்சம் வருஷங்களுக்கு மேலே ஆயித்து இன்னைக்கு நம்ம அத்தை கொண்டாடுகிறோம்னு சொன்னா, நம்மளோட இதெல்லாம் ஏதோ 200 வருஷம் 300 வருஷம் கணக்கே கிடையாது. இதெல்லாம் லட்சம் வருஷங்களுக்கு மேல ஓடி போச்சு. இதெல்லாம் அவ்வளவு சரித்திரங்கள் கொண்டது. எவ்வளவோ புஸ்தகங்கள், ஆயிரமான புஸ்தகங்கள், லட்சம் லட்சமாக கிரந்தங்கள், எத்தனையோ பூர்வாச்சாரியர்கள், இத்தனை இருக்கக்கூடியதான சம்பிரதாயம் உயர்ந்த சம்பிரதாயம். அதுக்காக கூடி உள்ளோம். அந்த கண்ணன் பெருமானுடைய சேட்டுதங்களிலே 1 2 அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்ல முடியாது இல்லையோ. அதான் நான் கீழே சொல்லிட்டேன். இந்த அக்னி உள்ளுக்குள்ள தகிக்க ஆரம்பிச்சுட்டு இனிமே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஆஹா, அந்த அளவுக்கு இந்த இடத்திலே கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணினான் அப்படிங்கிறது தான் பெரியாழ்வாருக்கு ரொம்ப இதுல ஈடுபாடு உண்டு. பெரியாழ்வார் ஒருத்தர் தான் கண்ணனை தன்னுடைய குழந்தையாக பாவித்தார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் கண்ணனை காக்கும் இயல்பினன் கண்ணபிரான்னு சொல்லி அவன்தான் ரக்ஷகன் என்று சொன்னவர்கள் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம். ஆனா அவர்களும் அவதாரங்களையும் சேட்டுதங்களையும் அனுபவிச்சிருக்கா, பாசுரங்கள்ல இல்லைன்னு சொன்னதுக்கு இல்லை. ஆனா தாய் பாவனையிலே, யசோத பாவனையிலேயே தானும் மங்களாசாசனம் பண்ண பெருமைன்னா ஆரச்சாரும் பெரியாழ்வாரை சாரும். அவர் ஒருத்தர் தான் பிள்ளை தமிழாக தான் கண்ணனை தன்னுடைய குழந்தையாகவே பாவித்த ஆழ்வார் பெரியாழ்வார். அதனாலதான் அவருக்கு பெருமை. அதுல வேற மங்களாசாசனத்துல மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவருக்கு ரொம்ப பரிவு. ஏன்னா குழந்தையா பாவிச்சுட்டா பரிவு ரொம்ப வந்துடும் இல்லையோ. குழந்தையாக கண்ணனை தன்னுடைய குழந்தையாக தாய்க்கு இருக்கக்கூடிய பருவ காட்டுன்னு தந்தைக்கு அத்தனை தூரம் வந்துடாது. தாய் சொல்றதுக்கு அப்புறம் தான் இவருக்கே கொஞ்சம் புரியும். ஓஹோ அப்படியோ அப்படின்னு அவர் 2 போட்டுடுவார். ஆனா அதுக்கப்புறம் எடுத்து வச்சு தாய் தான் அவளை சரி நீ ஒழுங்கா படிக்கலையோ இல்லையோ, அதுக்காகத்தான் அப்பா சொன்னா இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு அவ பரிவுபடுவதுதான் அந்த குழந்தையனிடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனா அந்த பரிவு போலத்தான் பெரியாழ்வாரும் எம்பெருமான் நேரே பிரத்யட்சமாக சேவை சாதித்த போது பரிவுபட்டார். அந்த பரிவினாலதான் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பரிவு பொங்கும் பரிவாக இருந்தது பெரியாழ்வாருக்கு. அந்த பெரியாழ்வார் தான் 5 பத்துக்களாக 500 பாசுரங்களுக்கு மேலாக 571 சிச்சம் பாசுரங்களை மங்களாசாசனம் பண்ண பெருமை பெரியாழ்வாருக்கு மட்டும் பிள்ளைத்தமிழாகவே. அங்கங்க 2 திவதேசங்களை மங்களாசாசனம் பண்ணி இருந்தாலுமே கூட கண்ணன் பெருமான் பிறந்தான், அவதாரம் பண்ணினான். அந்த நாள்லேருந்து, அந்த நாள் இல்லை அதுக்கு முன்னாடி எங்க கண்ணன் பெருமான் பிறக்கணுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு பரிவுபட்டதான ஆழ்வார் 6 பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய திருமொழி தான் பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. இந்த பெரியாழ்வார் திருமொழி முதல்ல திருப்பல்லாண்டு ஆயிடும் 12 பாசுரம். அதுக்கப்புறம் பெரியாழ்வார் திருமொழி. அதுலதான் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து பிறந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்கு, அதை எப்படி தொட்டில போடுறோம், அந்த குழந்தை திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் எத்தனை அழகா இருக்கு. அது என்னென்னலாம் சேட்டுத்தம் பண்ணும். இந்த குழந்தைன்னா அப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் அழுகும். இப்போ பால் சாப்பிட்றதுக்கு கூப்பிடணும், அதுக்கப்புறம் அது சாப்பிட மாட்டேன்னு அழுகும், அதுக்கே தானம் பண்ணணும். இப்படி பார்த்து அதுக்கு அம்புலி மாமா காட்டி சோறு ஊட்டணும், அதுக்கு குளிப்பாட்டணும், பூச்சி விடணும், காப்பிடணும். ஒன்று பாக்கி இல்லை. இந்த குழந்தைகளுக்கு நம்ம என்னென்னலாம் அவரவர்கள் இல்லத்திலே குழந்தைகளுக்கு பண்ணுகிறோமோ
இத்தனை சிசுரோபசாரங்களையும் கண்ணனுக்கு பண்ணுவதாக தானே அந்த குழந்தையினுடைய தாய் யசோதை தான் தாய், அந்த பிள்ளைதான் குழந்தை. அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணுவளோ ஒரு தாய், அது முழுக்க முழுக்க பாடினவர் பெரியாழ்வார். முதல்ல ஆரம்பமே திருமொழியிலேயே வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்ன சொன்னம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் வந்து கலந்து அலராயிற்றே. முதல் பாசுரம். இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் என்ன சொல்றார்? கண்ணன் பிறந்தது மதுரைப்பட்டணம் இல்ல, திருக்கோட்டியூர்னார். நமக்கெல்லாம் தூக்கி வரி போட்டுது. நம்மளாம் மதுரா இப்பதானே சொன்னீர். ஏஷநாராயண ஸ்ரீமான் சிரார்ணவனிகா நாகபத்தியங்க ஹாகதோ மதுராம்புரிம் நீர். இப்ப என்ன திருக்கோட்டியூருங்கிறீரே? நான் இந்த திருக்கோட்டியூர் தான். ஏன் முதல்லன்னா, இதெல்லாம் இந்த கிருஷ்ணாவதாரம் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மீட்டிங், எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டான். ஏன்னா இந்த ஹிரண்யன் ரொம்ப படுபடுத்துன்னு இருக்கான், எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கான், கம்சனுடைய தொல்லை ரொம்ப தாங்க முடியல. இத்தனை தூரம் இவாள்லாம் இந்த வதங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கா, ரொம்ப கம்சனுடைய தொல்லை ரொம்ப தாங்க முடியல. அதனால அவனுக்கு ஏதாவது பண்ணியாகும். ஏன்னா மிச்ச பேரால ஒன்றும் முடியல. அவள்லாம் பார்த்தா எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு ஆலோசனை பண்ணணும், எல்லாரும் கூடணும் அப்படின்னு கூடி ஒரு இடத்துல கூடினார்கள். கூடி முடிவெடுத்தா எங்க அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு அவதாரம் பண்ண, அப்படி கூடி கோஷ்டியாக ஒரு இடத்திலே வந்து அந்த இடத்துல எல்லாரும் முடிவு பண்ணாலோ இல்லையோ, அதனாலதான் அதுக்கு கோஷ்டிபுரம் அப்படின்னு பேரு. கதம்ப முனிவர்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷி தான் ஒரு தபஸினாலே ஒரு வரத்தை வாங்கி வைத்திருந்தார். இந்த இடத்துக்குள்ள எந்த ராட்சசாலும் வரக்கூடாது. எங்க? திருக்கோட்டியூருக்குள்ள. திருக்கோட்டியூருக்குள்ள எந்த ராட்சசர்களும் உள்ளே பிரவேசம் பண்ண முடியாத அளவுக்கு வரத்தை வாங்கி வைத்திருந்தபடியினாலே அந்த இடத்துக்குள்ள ஆறு வர முடியல. அந்த இடத்துல எல்லாரும் வந்தான். பிரம்மா என்ன, ஈசன் என்ன, இந்திரன் என்ன, வருணன் என்ன, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல முடிவு பண்றா. இந்த இடத்துல முடிவு பண்ணாலும் இல்லையோ, அப்ப அங்கேயே பெருமாள் தோன்றாரு. இப்போ நம்ம ராமானுஜன் ஒரு பாஷன் இருக்கு. மன்மிசையோரிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அன்னரி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறியானந்தரை கொண்டு நாரணர்காயினரே பாசுர மூலியம். அதுல ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்ல 1017 சித்திர திருவாதிரையில அவதாரம் பண்ணாருங்கிறது இல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த லோகத்தை திருத்தினார் என்பதில்ல. அப்பொழுதே நன்னறியானந்தரை கொண்டு நாரணர்காயினரேன்னு அவர் 120 வருஷம் இருந்து அவர் ஸ்தாபிக்கணுங்கிற அவசியம் இல்லையா. எப்ப சித்திரையில் திருவாதிரையில் அவதாரம் பண்ணாரோ அப்பொழுதே நன்னறியானந்தரை கொண்டு நாரணர்காயினரே. எல்லாருமாக நாராயணனுக்கு ஆனார்கள், நாராயணனுடைய திருவடிகளே வந்து விழுந்தார்கள் அப்படிங்கிறது சொல்லுவார்கள் வியாக்கியானத்துல. அதே போல பெருமான் அவதாரம் பண்ணினான்னு சொன்னா மதுரப்பட்டணத்துல வந்து அவதாரம் பண்ணுவதற்கா இன்னும் நாள் இருக்கான்னா இல்ல. எப்ப வண்ணமாடங்கள்னு திருக்கோட்டியூர்ல முடிவு பண்ணாலே அப்பொழுது. ஆஹா, வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். ரொம்ப அழகழகா மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய திருக்கோட்டியூரிலே கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். அவன் பிறந்துட்டான். உடனே எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட, எண்ணெய் சுண்ணம் மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்து அவா மேல மேல போட்டுக்கிறாளாம். ஒரே ஆனந்தம். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான்னு அப்படின்னு அவ்வளவு ஆனந்தமா. ஏன்னா இந்த ராட்சசர்கள் எல்லாம் முடிப்பதற்காக தானும் அவதாரம் பண்ணினான்கிற அந்த ஆனந்தம் ஏற்பட்டது. அவளுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம் ஏற்பட்டதுனால எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட அப்படி எல்லாரும் இந்த ஆனந்தத்தை இந்த ஆனந்தத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணும். இப்போ இந்த கோட்டியார்கள்லாம் பாசுரங்கள்லாம் பாடுற போது அடியனுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளும் ஒரு நாள் இங்க வந்து உட்காந்துக்கணும். இந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த சுவாமிகளோட உட்காந்துட்டு அவ சொல்ல சொல்ல திரும்ப சொல்லணும். சொல்லிட்டு சப்பலாக்கட்டையை வச்சு நம்ம ஆட்டுக்கு கண்ணை முழுட்டு நம்ம ஆட்டுக்கு பண்ணலாம். நம்ம ஆட்டுக்கு இங்க எங்கேயோ தனியா உட்காந்துட்டு ஏதோ சொல்றேன் பேர் வழின்னு ஆரம்பிச்சு இத்தனை பேர முகத்தையும் பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. என்னத்தை சொல்ல போறோம், என்னத்தை செய்ய போறோம்னு நமக்கு தெரியல. ஏதோ நம்ம யோஜனை பண்ணிட்டு சொல்லலான்னு வந்தா இங்க இருக்கிறவாளெல்லாம் பார்த்தா அவ ஒரு மாதிரி இப்படி பாப்பா, அப்புறம் இப்படி பாப்பா, பார்த்தா ஏதோ தப்பு சொல்லிட்டோமோ அப்படின்னு நமக்கே பயம் வந்துருவோம். பயம் வந்ததுக்கு அப்புறம் அப்படி மோட்டர் வேலையை பார்க்கலாமான்னு பார்த்தா பெருமாளே நீதான் ஞாபகத்துல கொண்டு வரணும்னு யோஜனை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சொல்றதெல்லாம் இதெல்லாம் தனியா இந்த இடத்துல உட்காந்து வச்சாலே ஒரு பயமா இருக்கு.
ஆனா இந்த கோட்டியோட சேர்ந்து அந்த சுவாமிகள் எல்லாம் சொல்ல 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 நம்ம திரும்ப சொன்னோம்னா நமக்கு கை தட்டணுமா கை தட்டலாம், நம்ம அப்படி மேல கை கூப்பணும்னா கை கூப்பலாம். அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுது. இந்த ஆனந்தம் ஏற்படுவதை காட்டிலும் இதுல அத்தனை ஆனந்தம் ஏற்படுதான்னா சொல்ல முடியாது. அது அவர்களை கேட்டா இது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, இதை விட்டு தனியா அவர் பாட்டு கபகபா நித்தியம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு தோணலாம். ஆனா அந்த ஆனந்தத்துல நம்மளும் அதுல கொஞ்ச நாள் சேர்த்துக்கலாமோ, ஒரு நாள் வந்து உட்காரணும்னே அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. ஆஹா, இந்த இடத்துல அவர்கள் இத்தனை ஆனந்தமா சேவிக்கிறாளே, நமக்கு அதெல்லாம் முடியவே இல்லையே, நம்மளால முடியலையே. கையை கொட்டுனா நம்மளால முடியல, கொஞ்சம் இப்படி அங்கங்க பார்க்க வேண்டியிருக்கு, அவ நம்மளை பார்த்துருவோம். ஆக நமக்கு அதுல ஒரு லட்சம் ஏற்படுதேன்னா ஆகக்கூடாது. எம்பெருமான நம்ம சேவிக்கிற பொழுது வர்க்கம்ங்கிறது நமக்கு வரவே கூடாது. கும்பிடு நட்டமிட்டு கோதுகட்டுடலாதார்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி தலையோடு ஆதனம் தட்டனா தலை வந்து கீழே இருக்கணுமா, சிரசாசனம் பண்ணோங்கிறார். தலை கீழே இருக்கணும், காலு மேல இருக்கணும். அப்படி ஆடனமா நம்ம பகவானுடைய திருநாமத்தை சொல்லுவதற்கு ஒரு நாள் கொஞ்சம் கூட வெட்கப்படுவதே கூடாது, நன்னா சேவிக்கணும். அது அவர்களுக்கு தான் அந்த பிராப்தம் இருக்கு. அதுதான் அந்தந்த கோட்டியார நம்ம அப்படியே தலையல்லால் கைமாறிலேன்னு சொல்லி விழுந்து நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுக்க வேண்டியதுதான் அவர்களை. ஏன்னா அது ஒரு இசையோட கூட்டி இவ்வளவு வருஷமா சேவிச்சுட்டு இருக்காள். அது அப்படியே சேவிச்சுட்டு இருந்தா அது அவர்களுடைய அப்படியே உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. முழுக்க அவர்களுக்கு ஓடுறதே ஆழ்வாருடைய ரத்தமே ஓடிட்டு இருக்கு அவர்களுக்கு. அத்தனை தூரம் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆஹா, அவ்வளவு ஆனந்தம். ஆஹா, எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் வந்து கலந்து அலராயிற்றேன்னு முதல்ல கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணுவதையே, அந்த அவதாரம் பண்ணுவதற்கு யோஜனை பண்ணாலோ இல்லையோ அதையே ஆரம்பிக்கிறார் பெரியாழ்வார். முதல்ல ஆரம்பிச்சார். சரி, அதுக்கப்புறம் இந்த குழந்தை தொட்டில்ல கிடக்கு. இந்த குழந்தை தொட்டில்ல இருக்குன்னா கண்ணனுக்கு என்ன ஆசை தெரியுமா? இந்த இந்த கோபிமார்கள் மதுரை பட்டணத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்க்கணும்னு ஆசை. அந்த குழந்தையா தெய்வ குழந்தையோ இல்லையோ, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு 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 ரசத்தை கொடுத்தான் எம்பெருமான். 8ஆம் அவதாரத்திலே தேவகிக்கு ஒரு ரசம் கொடுத்தான். இது சாத்மது சொல்லடா, இல்ல சாட்சமதல்ல, ரசம்னா ஒரு அனுபவத்தை கொடுத்தான். என்ன அந்த ரசம்? அவளுக்கு தேவகிக்கு ரசம் அவதார ரசத்தை கொடுத்தான். அவதாரம் பண்றதனுடைய ரசம் தான். சர்வேஸ்வரனான எம்பெருமானை தன்னுடைய மணிவயிற்றிலே வாய்க்க பெற்றாள்னு ஒரு பெருமை அவளுக்கு. தேவகிக்கு அந்த ரசம். குழந்தை பெருமான், ஏன்னா அதிதிக்கும் அதாவது கஷ்யபருக்குமாக வாமனமூர்த்தியாகத்தானும் அவதாரம் பண்ணார். அதுக்கப்புறம் பிருஷ்ணி கர்ப்பன் என்று முதல்ல அவதாரம் பிருஷ்ணி கர்ப்பனாக அவதாரம் பண்ணார். 2வது தான் வாமனாவதாரமாக, 3ஆவதாகத்தான் ஸ்ரீ கிட்டாவதாரமாக தேவகிக்கும் வசுதேவருக்குமாக 3 கர்ப்பவாசம் பண்ணினான் எம்பெருமான். அது அவர்கள் பிரார்த்தித்தது. பகவானே, நீ என்னுடைய கர்ப்பத்துல வந்து பிறக்கணும் அப்படின்னு அந்த தம்பதியர்கள் பிரார்த்தித்ததின் பேரிலே பெருமாள் வந்து அவதாரம் பண்ணினான். அவனை பிருஷ்ணி கர்ப்பன்னே சொல்லுவார்கள். அது ஒரு இடத்துல உண்டு. அதே போல வாமனமூர்த்தி தானும் அவதாரம் பண்ணாங்கிறது தெரியும். அதுக்கப்புறமாகத்தான் கிருஷ்ணாவதாரம். ஆக அவதார ரசத்தை கொடுத்தது அப்படின்னா தேவகிக்கு கொடுத்தான். சரி, லீலாரசம், லீல பெருமாள் பண்ற சேட்டுதங்கள் எல்லாம் அனுபவிக்கணும். அது தேவகிக்கு கொடுக்கலையே. தேவகிக்கு அந்த பிராப்தத்தை கொடுக்கவே இல்லை. எத்தனை கட்டமா இருக்கும். ஒரு தாய்க்கு மட்டும் தன்னுடைய குழந்தை அது சேட்டை பண்றதுங்கிறத சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லி ஆனந்தப்படுவாள். அந்த அந்த ரசத்தை தேவகிக்கு ஒரு நாளும் எம்பெருமான் கொடுத்தினன் அல்ல. ஆனா அந்த ரசம் பூரா ஆறு கொடுத்தானா யசோதைக்கு. அதனாலதான் அந்த யசோதைக்கு அத்தனை பெருமை. அவளை என்னன்னு சொல்றோம்? தெய்வத்தையே பெற்றெடுத்தாள்ங்கிறது அவளுக்கு தெரியாது. தெய்வத்தை பெற்றெடுத்தது தேவகி தான் பெற்றெடுத்தா. ஆனா ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, அது தெய்வம், அவளை பெற்றெடுத்தது தேவகின்னு சொல்லல. தெய்வநங்கை யசோத பெத்தாளேன்னா. தெய்வநங்கைன்னு ஆறு யசோதை தான். நம்மாழ்வாருக்கு பெருமையா இந்த சன்னிதியில வந்து சொன்னா சுவாமி கோச்சுடுவார். சுவாமி நம்மாழ்வாருக்கு பெருமையான்னு வேற கேள்வி கேட்கிறீர, எத்தனை தைரியம்? மாலையெல்லாம் வேற போட்டிருக்கேன், முண்டாசெல்லாம் வேற கட்டிருக்கேன், இதெல்லாம் வேற கட்டி விட்டுருக்கேன், வரிவட்டம் வேற கட்டி விட்டுருக்கேன். இவ்வளவும் கட்டினுட்டு நம்மாழ்வாருக்கு பெருமையான்னு என்ன துணிச்சல் கேட்பதற்கு அப்படின்னு கேட்பார். அவருக்கும் பெருமைதான்.
அவர் பெத்தவர் யாரு? மூலமாக இருக்கக்கூடிய திருமாமொழியை பெத்த பெருமை நம்மாழ்வாரை சாரும். நம்மாழ்வார பெத்தார்னா கண்ணனையே பெத்தார் தானே அர்த்தம். நம்மாழ்வார பெற்கவில்லை, கண்ணனுடைய அவதாரங்கள் கண்ணனையே அனுபவித்தார் அல்லவா. நம்மாழ்வார் அனுபவித்த அனுபவங்கிறது ஆறு? கண்ணன் பெருமானத்தாழ்வார் பெற்றது திருவாய்மொழியா இருந்தாலும் அந்த திருவாய்மொழிக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆறுனா கண்ணன் தான். அப்ப அந்த கண்ணனையே பெற்றெடுத்த பெருமையை நம்மாழ்வாருக்கு சாரும். அந்த நம்மாழ்வார் பெற்றுட்டார், அனுபவிச்சுட்டார், தான் ரசமாக அனுபவித்தார். எம்பெருமான் பிறந்ததை தான் அனுபவித்தார். ஆனா அந்த வியாக்கியானங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தங்களை பூரா அனுபவத்தை ஆறு கொடுத்தாருன்னா மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். இந்த ராமானுஜருக்கு அந்த பெருமை கொடுத்துட்டார். அப்ப யசோதையை சொல்லலாமா தேவகியை சொல்லலாமான்னு பார்க்கிற பொழுது தேவகி போல நம்மாழ்வாரை கொள்ளலாம், யசோத போல ராமானுஜரை கொள்ளலாம். ரெண்டு பேருக்கு ரெண்டு ரசம். மூலத்தை பெற்றெடுத்த பெருமை தேவகிக்கு என்னால், வளர்த்த பெருமை யசோதையை சாரும். பெற்றெடுத்த பெருமை திருவாய்மொழியை கொடுத்த பெருமை நம்மாழ்வாருக்கு என்னால், அத்த வளர்த்த பெருமை ராமானுஜரை சாரும். அப்ப ரெண்டு முண்டோ இல்லையோ, அந்த ரசத்தை கொடுத்தான். அப்படி பண்ற போதுதான் அந்த குழந்தைய தொட்டுல போட்டிருக்கான். தொட்டுல போட்டா அந்த குழந்தை திருவடி, ஏன்னா திருவடியிலேருந்து ஆரம்பிக்கிறான். அமரநாதிபரான்ல ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்ஷியானம் மத்தேக பெயர்து விதுகோ முதிதாந்தராத்மா அதிருட்டதான் நெகனையோர் விஷயாந்தராணம் யோனிஷிகாவ மனவி முனிபாகனந்தம்னு சொல்லி அவர் ஆபாதம் சூடம் அனுபூயகரிம் திருமுடி வரைக்கும். ஆபாதம்னு சொன்னா திருவடியிலிருந்து தொடக்கமாக, சூடம்னு சொன்னா திருமுடியீராக பெருமானுடைய நீலமே ஐயோ நரவண்டது நெஞ்சினையேன்னு திருவடியிலேந்து ஆரம்பித்து திருமுடியீராக அனுபவித்த பெருமை 10 பாசுரங்களால் அனுபவித்த பெருமை யாரு? திருப்பானாழ்வார். 10 பாசுரம் தான். பெரியாழ்வார் பார்த்தார் அவருக்கு முன்னாடி. ஏன்னா இவரை மீறி திருப்பானாழ்வார் பாடின மாட்டாரோ இல்லையோ, அவர் 20 பாசுரம் படுக்க, இதே 10 பாசுரம் தான். சாரம் என்னவோ இதே 10 பாசுரம் தான். ஆனா இது இன்னும் நன்னா எம்பெருமான 10 பாசுரங்களால. ஏன்னா இவர் அனுபவிப்பது அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய திருவரங்கத்தமுதனை. திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார எம்பெருமான அனுபவிக்கிறார். திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அனுபவிச்சிட்டார். 10 பாகங்களாக வியூகமாக சௌகார்த்தமாக சேன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான அனுபவிச்சிட்டார். ஆனா இவர் பெரியாழ்வார் சின்ன குழந்தையே அனுபவிக்கிறார். பெரிய பெருமாளாக இருக்கக்கூடிய எம்பெருமானை கண்ணனாக பாவித்து கொண்டு பாடுவதற்கும் கண்ணனே நேரம் இருக்கார். அவரை நான் பாடுறதுக்கு எத்தனை இந்த குழந்தையா இருந்துடுத்துன்னா அது என்னென்னலாம் பண்றதோ அத்தனையும் ஆனந்தப்படுவோம். இதே குழந்தை தான், அந்த குழந்தை தான் 85 வயசு ஆயிடுது. இப்போ அது படுத்த படுக்கையா ரொம்ப சிரமமா அனுபவிச்சுட்டு இருக்கு. அப்ப போய் எங்க அப்பா இப்படி சொல்லுவார், அப்படி சொல்லுவார், அப்படியாகும் இப்படியாகும், எந்த ஆனந்தமா படுத்துருக்கா நம்ம சொல்ல போறோமா? பாவமே இவ்வளவு சிரமப்படுறாரேன்னு சொல்ல போறோம். இப்ப பெரிய பெருமாள் அப்படி சொல்ல வரல. பெரிய பெருமாள் தான் கண்ணன், அதுல ஒண்ணும் குறை இல்லை. ஆனா பெரிய பெருமாளை பெரியாழ்வாருக்கு பிற்பாடவதாரம் பண்ணினதான திருப்பானாழ்வார் அனுபவத்தை காட்டிலும் குழந்தையாகத்தானும் அந்த கண்ணனை அனுபவித்த அனுபவிக்க இன்னும் கொஞ்சம் வசதி. அந்த குழந்தைய அந்த பெரிய பெருமாளை அப்படியே சின்னவரை சுருக்குங்கோ, பெரியாழ்வார் இவரைத்தான் நினைச்சிட்டு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த குழந்தை ஒவ்வொரு இடமும் அது ஒரு ஆனந்தம் தானே. குழந்தை திருவடி ஆகட்டும், கை உடனே திருவடியை பார்ப்போம், உடனே அந்த விரலெல்லாம் ஒன்று ஒன்றா பிடிச்சு பார்ப்போம். நகம் இப்படி இருக்கே, எங்க தாத்தா மாதிரி இருக்கே, எங்க அப்பா மாதிரி இருக்கே, எங்க அம்மா மாதிரி இருக்கேன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கால் பத்தியா அது அப்படியே வளைஞ்சிருக்கு பத்தியா, எங்க அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். உடனே அந்த முட்டி கால் பத்தியா இப்படித்தான் இருக்கும் எங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவோம். உடனே தொடபாகம் பத்தியா இது இப்படித்தான் இருக்குமோ இப்படி சொல்லுவோம். ஒண்ணு ஒண்ணா வருவோம். கை இப்படி இருக்கு, கால் இருக்கு, வயறு இப்படி இருக்கு, தொப்புள் குடி இப்படி இருக்கு, கண்ணப்பார், மூக்கப்பார், வாயப்பாருன்னு சொல்லி அங்கமங்கமாக அனுபவிப்போமோ இல்லையோ. அந்த குழந்தைய சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அங்கமங்கமாக அனுபவிப்போமோ இல்லையோ. அப்படி அங்கமங்கமாக அனுபவித்த அனுபவம் தான். அதாவது அமரநாதிபிரான்ல 10 பாசுரங்கள்ல ஒவ்வொரு அங்கமங்கமாக அனுபவித்தார் முதல்ல. கடைசியா நீலமேனி ஐயோன்னு முடிச்சுட்டார். நீலமேனி ஐயோன்னு முடிச்சார்னா என்ன அர்த்தம்னா சமுதாய சோபைன்னு பேரு. அங்கமங்கமாக அனுபவித்தா அதுக்கு லாவண்யம்னு பேரு. லாவண்யம் எம்பெருமான் திருக்குறுங்குடியில அனுபவம் லாவண்யம்னு பேரு. அதே சௌந்தரராஜ பெருமாள் நாகப்பட்டினத்துல அனுபவிச்சோம்னா சமுதாய சோபை, திருமேனி முழுக்க அழகுன்னு பேரு. ஒண்ணு லாவண்யத்தை காட்டுறதுக்காக திருக்குறுங்குடியில, சௌந்தர்யத்தை காண்பிப்பதற்காக நாகப்பட்டினத்திலே நாகை அழகியாராக. அப்ப
அங்கமங்கமாக அனுபவித்தா அதுக்கு லாவண்யம்னு பேரு, திருமேனி முழுக்க அனுபவித்தா அதுக்கு சௌந்தரியம்னு பேரு. அப்ப அங்கமங்கமாக அனுபவித்தார், கடைசியா நீலமேனி ஐயோன்னு முடிச்சுட்டார். காம்ப்ரஹென்சிவ். கடைசியா என்ன கொடுக்குறார்? காம்ப்ரஹென்சிவா ஒரு கமெண்ட். எப்படி கொடுத்தார் அப்படின்னா, முழுக்க ஐயோன்னு சொல்லி முடிச்சுட்டார். அது நீலமேனி ஐயோ. நம்ம எல்லாம் அப்பாவா சின்ன குழந்தைகள்லாம் அதுல ஐயோ அப்படி சொல்லுவோம். ஐயோ சொல்லாதே ஐயோ அப்படின்னா ஆழ்வார் சொல்லிருக்காரு, நீலமேனி ஐயோன்னு சொல்லிடுங்கோ, நீலமேனி ஐயோன்னு சொல்லி கொடுத்துருங்கோ. அதுக்கப்புறம் ஐயோன்னு சொல்றமே, எதுக்கு இப்படி சொல்ற? ஐயோன்னு சொல்லாதேனா, ஐயோ கண்ணபிரான், ஐயோன்னு சொல்லி முடிச்சோடனே கண்ணபிரான் முடிச்சிருக்கோம். முடிச்சிட்டோம் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலேன்னு ஆழ்வார் பாட்டுக்காரு. கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னன்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி நெய்யே பட்டொழிந்தேன் விதிவாக்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் சொன்னாரா இல்லையா? ஐயோ கண்ணபிரான் ஏன் சொல்லக்கூடாது? ஆழ்வாரே சொல்லியிருக்கார், ஐயோன்னு சொல்லலாமே. ஐயோன்னு தலையில அடிச்சுக்க வேண்டாமே தவிர ஐயோ கண்ணபிரான்னு சொல்லலாம், நீலமேனி ஐயோன்னு சொல்லலாம், இதெல்லாம் தாராளமா சொல்லலாம் இல்லையோ? அப்படி பெருமானை அங்கம் அங்கமாக அனுபவித்தார். சீதக்கடல் உள் அமுதன்ன தேவகி ஆரம்பிக்கிறார் இரண்டாவது பதிகத்தாலே. சீதக்கடல் உள் அமுதன்ன தேவகி, கோதைக்குடலால் யசோதைக்கு போத்தந்த, யசோதைக்கு போத்தந்த அப்படி சொல்லும் போது பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. சீதக்கடல் உள் அமுதன்ன தேவகி. சீதக்கடல்னா எதுன்னா க்ஷீராப்தி தான். சீதக்கடல்னா என்னன்னா அப்படி கவோஷ்ணமா அப்படி பால்ல இருந்தா எப்படி இருக்கும்? கடல் கடல் நம்ம போனோம்னாலே எல்லாருக்கும் ஒரே ஆர்ப்பரிக்கிறது, பார்த்தாலே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எல்லாருக்கும் ஏதாவது ஆனந்தமா இருந்தாலும் அங்கதான் போவோம், துக்கமா இருந்தாலும் அங்க போடுவோம். இங்க இல்ல, சென்னப்பட்டத்துக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல திருவல்லிக்கேணிலே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பார்சாரதி எம்பெருமானுக்கு அங்க தீர்த்தோத்சவமா நடக்கிறதுனா அப்ப போவாளாங்கிறது தெரியாது. ஆனா ஏதாவது ரொம்ப ஆனந்தமா இருந்ததுன்னா எல்லாரும் குடும்பத்தோட போடுவான். போயிட்டு ஆர்ப்பாரம் பண்ணிட்டு இருக்கும். அது அங்க போய் ரெண்டு பார்த்துட்டு இருப்பான். இதே பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் நடக்கும், அதுக்கு பெருமாளுக்கு தீர்த்தவாரி நடக்கிற போது போவாளான்னா தெரியாது. அதே ஏதோ ஆயிடுத்து கஷ்டமாச்சு, அங்க கட்டம் இங்க கட்டம்னா நேரம் கடற்கரையில போய் உட்கார்ந்துடுவான். உட்கார்ந்துட்டா பெரிய நம்பிகள் ஞாபகம் வர மாட்டார். ஏன்னா கடலோசை போலன்னு நம்ம ஆழ்வார்களுடைய திருவாக்குகள்னு சொன்னாரோ இல்லையோ, அவர் எம்பெருமானாருக்கு சொன்னாரோ இல்லையோ, மாரணையர் நம்பிக்கை சரமமான கைங்கரியத்தை பண்ற போது இது கடலோசையை ஒக்குமோ அப்படின்னு கேட்டார். எம்பெருமானார்கிட்ட பெரிய நம்பிகள் கேட்கறது, இது கடலோசையா? ஆழ்வார் வாசல் என்ன கடலோசையா அப்படின்னா நமக்கு கடல் பக்கத்துல போயிருந்தா இது ஞாபகம் வரணும். கடற்கரை வார்த்தையை ஸ்மரிப்பது, இதெல்லாம் பூர்வாச்சாரர்கள் சொன்ன வாக்குகள். அப்ப அதெல்லாம் ஞாபகம் வர போறது இல்லை. வெறும் போயிட்டு கடலை பார்த்துட்டு ஓன்னு சத்தம் வருது அப்படின்னு நம்ம சம. ஆஹா, பெருமாள் உள்ள முதன்ன தேவகி, க்ஷீராப்தியில இருக்கக்கூடிய திருப்பார்கடல்ல இருக்கக்கூடியதான எம்பெருமான் தானும் நாகவத்யங்கதோ மதுராம்புரின்னு வந்து அவதரித்தானோ இல்லையோ. சீதக்கடல் உள் அமுதன்ன தேவகி, அந்த தேவகிக்கு அவதார ரசத்தை கொடுத்தான் எம்பெருமான். அதுக்கப்புறம் கோதைக்குடலாள், ரொம்ப அழகா சுருட தலையெல்லாம் இருக்கான் ஆருக்கு? யசோதைக்கு. கோதைக்குடலாள் யசோதைக்கு போத்தந்த அவதாரத்தை அங்க கொடுத்துட்டு லீலரசத்தை யசோதைக்கு கொடுத்தான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை வந்து பாருங்க, என்ன அழகா இருக்கான். பவளவாயீர் வந்து காணீரே, அந்த வாய் இருக்கே எத்தனை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி மொதோ பாசுரத்துல தானும் ஆரம்பிக்கிறாள். அந்த இடத்துலதான் முதல்ல ஆரம்பிக்கிறாள். இரண்டாம் பதிகம், அதாவது பெரியாழ்வாதில் உள்ள முதல் பதிகம் அன்னமாடங்கள், இரண்டாவது சீதக்கடல் உள்ளமுதன்ன தேவகி அப்படின்னு ஆரம்பித்து அங்கம் அங்கமாக அனுபவிக்கிறார். பாதக்கமலம் வந்து, இங்கேயும் பாதம் தான் ஆரம்பிச்சிருக்காரு இருக்கும். பாதக்கமலம் வந்து காணீர் பவளவாயீர் வந்து காணீரேன்னு பாசுரம். பாதக்கமலங்கள், திருவடி எப்படி இருக்கு? அப்படியே தாமரையை போல இருக்கும். பாதக்கமலங்கள் வந்து காணீரே, இந்த குழந்தைய அது உள்ள போட்டுடு. இந்த குழந்தையுடைய திருவடி எத்தனை அழகா இருக்கு பாருங்க. எல்லாம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த மதுரப்பட்டம் பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய ஆய்ப்பாடியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மதுரையில தானே வந்து அவதாரம் பண்ணார். நேரம் ஆய்ப்பாடிக்கு வந்துட்டாரோ இல்லையோ, எல்லாரும் வாங்குவோம். பெருமாளுக்கு என்ன ஆசை? நான் எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும். ஒன்னா பார்க்கணும்னா அவர் என்ன பண்ணுவார்? எல்லாரும் வான்னு வரப்போறாரா? வரப்போறது இல்லை. சரி, நம்ம போய் குழந்தைய போய் படுத்துடுவோம். அதுவும் அழகா போய் குழந்தையா படுத்துட்டோம்னா எல்லாரும் என்ன பார்க்க வருவாளோ இல்லையோ, எல்லாரையும் ஒரே மிக்க பார்த்துக்கலாம். இதுதான் பெருமாளுக்கு ஆசை. அதே போல இன்னொரு இடம் என்னன்னா, திருடி புட்டு அண்ணா வெண்ணையெல்லாம் தடவிண்டு நேரம் வீதியில வந்து நின்றுடுவார். எல்லாரையும் பார்க்கணும்னா களவு கையோட களவாடும் போது கையும் களவா பிடிபட்டுட்டா எல்லாரும் வந்து பாப்பாளோ இல்லையோ. ஒருத்தருக்கு நம்மளே வீதியில போவோம். வீதியில போற போது நம்ம மாட்டு வண்டி கொண்டே போயிட்டு இருப்போம்.
எங்கேயானு யாராலும் விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், விழுந்து நின்று பார்த்துட்டே இருக்கும். நமக்கு நமக்கு என்னன்னா, ஆறு விழுந்தா, எப்படி விழுந்தா, அடிபட்டு கொடுத்தா, யாராலும் 4 பேர் கூடியிருக்காளா, என்ன பண்றா, என்ன நடக்கிறது, வாக்குவாதம் எப்படி நடக்கிறது, இதெல்லாம் பார்க்கறதுக்காகவே வண்டியை நிறுத்திட்டு ரொம்ப வேகமா போயிட்டு இருப்போம். நிறுத்திவிட்டு அதை பார்த்துட்டு இருப்போம். இது நமக்கு சுபாவம், நமக்கு இருக்கக்கூடிய சுபாவம். ஆதி பெருமாளுக்கு என்னன்னா, எல்லாரும் என்னை வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையினாலே தான் அவதாரம் பண்ணி சாணிச்சு விட்டார். சின்ன கொட்டுடல படுத்துட்டு இருக்கார். இப்ப எல்லாரும் வந்து பாருங்க, ஒவ்வொரு அங்கமாக அனுபவித்து, லாவண்யமாக அங்கமாக அனுபவித்து, பாதக்கமரங்கள் வந்து காணீரே, பவளவாயீர் வந்து காணீரே, திருவடியை வந்து சேவிங்கோ அப்படின்னு அவனுடைய திருவடி என்ன, திருப்பவளங்கள் என்ன, இதை வந்து அனுபவிங்கோன்னு சொல்லி ஆரம்பிச்சார். இதுக்கு அடுத்த பதிகம், மாணிக்கங்கட்டி வைரமிட கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிறமன்படு தந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. இந்த பாசுரம் ஆச்சரியமான பாசுரம். இந்த பதிகமே ஆச்சரியம். இதுல என்ன ஆச்சரியம்னா, பெருமாள் மேலேந்து கீழே வந்து அவதாரம் பண்ணிட்டாரோ இல்லையா, அத்தனை பேரும் தானே கோட்டியா இருந்து தானே கோட்டிபுரத்துல போய் முடிவு பண்ணிருக்கா. எல்லாரும் பெருமாள் கீழே வந்து அவதாரம் பண்ணணும், இவாளெல்லாம் எல்லாரையும் முடிக்கணுங்கிறதுக்காக. அப்படி இருக்கிற போது இவா ஒவ்வொருத்தரும் பெருமாளுக்கு வந்து ஒரு காணிக்கையை சமர்ப்பிக்கணும். ஏன்னா இத்தனை பேரும் தான் ஒத்தாசை கேட்டிருக்கா, இத்தனை பேரும் தான் இங்க லோகத்துல கட்டமெல்லாம் இருக்கு, நீ தான் வந்து எங்களெல்லாம் ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காள் இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வந்து கொடுக்கணும். பெருமாளைத்தானே எல்லாரும், இப்ப பெருமாளுக்கு நம்ம எல்லாரும் வாவா வந்து செய்கிற போது ஒவ்வொரு சமர்ப்பணம், நம்மளால முடித்ததான கைங்கரியத்தை அவருக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். இப்போ ஒருத்தர் வாழைப்பழம் கொண்டு வருவா, ஒருத்தர் மாதுளம் கொண்டு வருவா, ஒருத்தர் புஷ்பம் கொண்டு வருவா, ஒருத்தர் திருத்துருவா கொண்டு வருவா, ஒருத்தர் தாமரை புஷ்பம் கொண்டு வருவா, ஒருத்தர் கல்கண்டு வருவா, திராட்சை, இப்படி கொண்டு வந்து சேகர மாதிரி பெருமாளுக்கு. இப்ப இந்த தேவதைகள் தானே பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சது, நீ தானே இங்க வரணும், நீ வந்தா முடிச்சு கொடுக்க, எங்களால ஒண்ணும் முடியாது அப்படி